தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயம் என்ற காரியம் பாவத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே இல்லை. ஆனால் எப்பொழுது பாவம் பூமியிலே பிரவேசித்ததோ அப்பொழுதுதான் பயங்கள் ஆரம்பமாயிற்று. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது காயின் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லி பயப்படுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கொலை செய்தான், தனக்கும் அதே பயங்கரம் நேரிடும் என்று சொல்லி பயந்து அவன் ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதை நாம் வேதாமத்திலே வாசிக்கிறோம். பயம் என்றைக்கு இந்த பூமியிலே வந்ததோ அன்றைக்கு தேவனுடைய பாதுகாப்பு மனிதனுக்கு தேவையாக மாறிற்று. காயினுக்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். உன்னை கண்டுபிடிக்கிறவன் கொன்று போடாதபடிக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார், அவனை பாதுகாக்கும்படியாக. அதே போல தேவன் தாம் உண்டாக்கின மனிதனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய சொந்த தேசத்தையும் இனத்தையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதுகாப்பை இங்கே குறிப்பிடுகிறவராய் இருக்கிறார். அதே ஆண்டவர் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் தன் பாதுகாப்பை கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதே போல தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட யாக்கோபோடு கூட தேவன் பேசும்போது சொல்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய முழுமையான பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல 20 ஆண்டுகளுக்கு பின்பதாக யாக்கோபை தேவன் சொன்னபடி பத்திரமாக திருப்பி தன்னுடைய சொந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 46வது அதிகாரத்திலே வாசிப்போமானால் இதே யாக்கோபு வயது சென்றவனாக இருக்கிறான். யோசேப்பு எகிப்திலே இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டவுடனே எகிப்துக்கு போகும்படியாய் புறப்படுகிறான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. இந்த வயதிலே போனால் அவன் எப்படி அந்நிய தேசத்திலே சமாளிக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக அவனுக்கு தரிசனமாகிறார். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தான் யார் என்பதை ஆண்டிருந்த இடத்திலே யாக்கோபுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தன் திட்டத்தை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் என்று சொல்லுகிறார். திரும்பியும் உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்றும் சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஒரு பாதுகாப்பு! ஆண்டவர் தாம் அழைக்கும் மக்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தன்னுடையவர்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே தேவனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள போகிற பகுதி எது என்று சொன்னால், ஏசாயா 43வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 43வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்போதும் யாக்கோபே,
உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம்தான். இதில் ஆண்டவர் சொல்கிற முக்கியமான காரியம், யாக்கோபே பயப்படாதே, நீ பயப்படாதே. பயப்படாமல் இருப்பதற்கு காரணங்களாக அவர் சொல்லும் காரியங்கள் என்ன என்று சொன்னால், ஒன்று, நீ என்னுடையவன் என்று சொல்கிறார் முதல் வசனத்தில். நீ என்னுடையவன், அதனாலே நீ பயப்படாதே. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், இரண்டாவது வசனத்தினுடைய இரண்டாவது வரியிலே வருகிறது, நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னோடே இருப்பேன், அதனாலே நீ பயப்படாதே. முதல் காரணம் என்ன? ஏன் நாம் பயப்பட வேண்டியதில்லை? நீ என்னுடையவன், அதனாலே நீ பயப்படாதே. இரண்டாவது காரியம் என்ன? ஏன் பயப்பட வேண்டாம்? நான் உன்னோடே இருப்பேன், அதனாலே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். உறவினாலே ஏற்படுகிற ஒரு பாதுகாப்பு. நீ என்னுடையவன், அதனாலே நீ பயப்படாதே. இரண்டாவது, அவருடைய பிரசன்னத்தினாலே நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு. நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம்! இந்த இரண்டு காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறதுனாலே எப்படியெல்லாம் நாம் அவருடையவர்கள் என்று சொல்லி முதல் வசனத்திலே படிக்க போகிறோம். இரண்டாவதாக, எப்படியெல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்க போகிறோம். நீ என்னுடையவன் என்று சொல்லும் பொழுது முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உன்னை சிருஷ்டித்தேன், அதனாலே நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். முதல் வசனத்திலே கவனிக்கும் பொழுது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் நான், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் நான். அவர் நம்மை உருவாக்கினார், அதனாலே நானும் நீங்களும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். மூன்றாவது காரியம் சொல்கிறார், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், அதனாலே நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். நான்காவது காரியம், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், அதனால் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நன்றாய் கவனிப்போமானால், இப்படிப்பட்ட உறவு வேறு எந்த மதத்திலும் இல்லை. மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவினாலே நாம் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிற, எந்த தெய்வத்தை கும்பிடுகிற எந்த மனிதனிடத்திலாவது கேட்டு பாருங்கள், உனக்கும் உன் தெய்வத்துக்கும் என்ன உறவு என்று சொல்லி கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியாது. அந்த தெய்வத்தின் சிஷ்யன் என்று சொல்லலாம், அந்த தெய்வத்தின் பக்தன் என்று சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உறவினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது வேதாந்தின் தெய்வத்தோடு கூட மட்டும்தான். இந்த ஆண்டவரோடு கூட நானும் நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிற காரியம் ஒரு உறவினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், அதனாலே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இதை நாம் சரியாய் புரிந்து கொள்வோமானால் இந்த உலகத்திலே நாம் வீணாய் கலங்க வேண்டிய அவசியமில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய சரீரத்தின் ஒரு உறுப்பாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இங்கே 4 காரியங்களை முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது வசனத்திலே அவர் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறாரே, எதனாலே பயப்பட வேண்டாம் என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடே கூட இருப்பேன். எப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பார், எப்படியெல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்கிறார். இரண்டாவது சொல்கிறார், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, காரணம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக சொல்லும் பொழுது, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அங்கேயும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அதனாலே நீ பயப்படாதே என்று சொல்கிறார். அதை நாம் இரண்டாவதாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், உறவினால் நமக்கு உண்டான பாதுகாப்பு. உறவினால் நமக்கு உண்டான பாதுகாப்பு. நம்முடைய தேவனோடு கூட நமக்கு உறவு உண்டு. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் நாம் அவரை அழைக்கும்படியாக நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வமே என்று அல்ல, பிதாவே.
அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை அப்பா என்று கூப்பிட முடியும். வேற எந்த மதத்திலும் தெய்வத்தை அப்பா என்று சொல்லுகிறதில்லை. முதல் காரியம் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிருஷ்டித்தேன், அதனாலே நீ எனக்கு சொந்தம், என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் இதை சொல்ல முடியும். மனிதன் இன்னும் அதிகமாய் சொல்ல முடியும். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினாலும் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும் அவர் உண்டாக்கினார், தமது சாயலிலே உண்டாக்கினார், தன்னை போல படைத்தார். தான் ஆளுகிறவராயிருக்கிறபடினாலே மனிதனும் ஆளும்படியாக அவனை படைத்து இந்த உலகத்தை அவன் கையிலே கொடுத்து ஆண்டுகொள் என்று சொல்லிவிட்டார். அவருடைய ஞானத்தை கொடுத்தார், அவருடைய அன்பை கொடுத்தார். அவரை போல நாம் என்னென்றைக்கும் வாழும்படியாக நானும் நீங்களும் படைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அநேக காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்து தன்னை போல நம்மை படைத்தவராக இருக்கிறார். வேறெந்த சிருஷ்டியும் அவருடைய சாயலிலே படைக்கப்படவில்லை. மனிதர்களை மட்டுமே தேவன் அப்படியாக படைத்தார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ என்னால் படைக்கப்பட்டவனாய் இருக்கிறாய், அதனாலே நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். ஆம், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனும் அந்த வகையிலே இந்த ஆண்டவருக்கு சொந்தமானவன் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு ஏன் மனிதர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தேவனை அறியாதிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக அவர்கள் இல்லை. இந்த தேவன் தன்னை உண்டாக்கினார் என்பதையும் ஒத்துக்கொள்வதில்லை. இவர்தான் அவர்களுடைய சிருஷ்டிகர்த்தா என்பதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. சிருஷ்டிக்க முடியாதவைகளை தங்கள் தெய்வங்களாக அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறதுனாலே அவர்கள் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு காரியம். இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்பு ஒன்று, உருவாக்குதல் ஒன்று. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் மிருக ஜீவன்களை சிருஷ்டித்தார், மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அவனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதற்கு உதாரணமாக சொல்லுகிறேன். குயவனைப் போல அவன் மண்பாண்டத்தை செய்கிறான். எல்லாவற்றையும் அவன் ஒரே மண்ணிலிருந்து தான் படைக்கிறான். ஆனால் ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவன் ஒவ்வொரு விதமாக உருவாக்குகிறவனாக இருக்கிறான். அது அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே, அவனுடைய திறமையின் அடிப்படையிலே, தேவைக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவர் வித்தியாசமாக வணைகிறவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஆபேலை அவர் படைத்த பொழுது அவன் ஆடு மேய்க்கிறவனானான். காயினோ பயிரிடுகிறவனாக மாறினான். அந்த வித்தியாசம் எங்கே இருந்து வந்தது? ஆண்டவர் ஆபேலை வித்தியாசமாக படைத்தார், காயினை வித்தியாசமாக படைத்தார். இரண்டு பேரையும் மண்ணிலிருந்து தான் உண்டாக்கினார். ஆனால் இரண்டு பேரும் வெவ்வேறு ஆசைகளை உடையவர்களாக, வெவ்வேறு விதமாய் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் 139 சங்கீதம் 14 வசனத்திலே அவன் சொல்லும் பொழுது மிகவும் அழகாக தேவன் தன்னை உருவாக்கினதை அங்கே குறிப்பிடுகிறார். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 139 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு நான் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை என்று சொல்லுகிறார். விசித்திர வினோதமாய் என்னை அவர் உருவாக்கினார். ஒவ்வொரு மனிதனும் ஒன்று போல காணப்பட்டாலும் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் வித்தியாசமாய், வித்தியாசமான நோக்கத்திற்காக, வித்தியாசமான பணிகளை செய்யும்படியாக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய கை விரலின் ரேகைகள் முதற்கொண்டு வித்தியாசம், கண்களில் உள்ள ரேகைகள் வித்தியாசம். எத்தனை கோடி மக்கள் இந்த பூமியில் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தேவனாலே வித்தியாசமாய் உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் யாக்கோபை சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை உருவாக்கினேன். தாயின் கருவிலே மனிதன் உருவாக்கும் முன்னே அவனை அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலே அவன் இருக்கும் பொழுதும் அவனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு தாய்
பிள்ளையை பெற்றெடுப்பது ஒரு காரியம். பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையை தாயானவள் உருவாக்குகிறாள். தாயும் தகப்பனும் சேர்ந்து அவனை வளர்க்கும் பொழுது அவனை உருவாக்குகிறார்கள். அவருடைய ஆசிரியர்கள் அவர்களை உருவாக்குகிறார்கள். அதுபோல தேவன் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஏசாயா 45வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உருவாக்கினது என்று சொல்லி அந்த பதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குயவனோடு கூட ஒப்பிட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு பானையை உருவாக்குவது போல மனிதனை உருவாக்குகிறார். ஏசாயா 64வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இப்போதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். எரேமியா 18வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இங்கே சொல்லும் பொழுது அந்த குயவன் வணைந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் நினைத்தபடி அந்த பானை வரவில்லை, அது கெட்டு போயிற்று அவன் கையிலே. பின்பதாக மறுபடியுமாய் அதை திருத்தமாக செய்யும்படியாக தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அந்த குயவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவன் விரும்புகிறபடி அதே ஒரே மண்ணை வைத்து அவன் பாண்டங்களை வணைகிறான். அதை வணையும் பொழுது அவன் விருப்பத்துக்கேற்ப அவன் வெவ்வேறு பாண்டங்களாக அதை வணைகிறவனாக காணப்படுகிறான். ரோமர் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமானால், அந்த குயவனுக்கு அந்த அதிகாரம் உண்டு என்பதை அங்கே சொல்லுகிறார். வாசிக்கிறேன். ரோமர் 9வது அதிகாரம் 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா என்று சொல்லி குயவனுடைய அந்த அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறார். ஆம், தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் நம்மை வணைகிறார். மண்ணினாலே தான் நம்மை உண்டாக்கினார். ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமாய் உருவாக்குகிறவராக இருக்கிறார். எதற்காக? அவருடைய மகிமைக்காக, வித்தியாசமான பணிகளுக்காக, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். பிரியமானே, அவர் நம்மை சிருஷ்டித்தார். அதனாலே நாம் அவருக்கு சொந்தம். இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவருக்கு மட்டும்தான் சொந்தம். எதுவுமே மனிதனுக்கு சொந்தம் அல்ல. நாம் எல்லாம் அவருக்கு சொந்தம். இன்னும் நெருக்கமான உறவு என்னன்னு சொன்னால், தேவன் நம்மை வெவ்வேறு பணிகளுக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். வித்தியாசமாக நம்மை படைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்திற்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதனாலே நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். நீ என்னுடையவன் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவது காரியமாக நாம் பார்ப்போமானால், உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனாலே நீ எனக்கு சொந்தம், அதனாலே நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த மீட்பு என்பது எங்கே வருகிறது என்று சொன்னால், அவன் விலை கொடுத்து வாங்கும் பொழுது வருகிறது. ஏன் தனக்கு சொந்தமானதை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு சொந்தமானது தான். ஆனால் அவரை விட்டு அது காணாமல் போயிற்று, தொலைந்து போயிற்று, இன்னொருவனுக்கு அது அடிமையாகி விட்டது. அதனாலே அவர் மறுபடியுமாக அவனை விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக மாறிற்று. மனுக்குலம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும், மனுக்குலம் தேவனாலே உருவாக்கப்பட்டிருந்தாலும், அவரை விட்டு மனுக்குலம் தூரம் போனபடியினாலே பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிட்டது, பாவத்திற்கு அடிமையாய் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் அதை மீண்டுமாய் தமக்கு சொந்தமாக்கும்படி அதை விலை கொடுத்து வாங்கினார். தன் ஜீவனையே விலையாக கொடுத்து, தன் முழுமையான இரத்தத்தையும் சிந்தி விலை கொடுத்து ஆண்டவர் மனுக்குலத்தை வாங்குகிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா என்று சொல்லி 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தம், நாம் நம்முடையவர்கள் கூட அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு சிறு பையன் அழகான ஒரு சிறிய படகை அவன் செய்தான்.
அவனுடைய விருப்பத்தின்படி செய்தான், அழகாக செய்தான், தன் பெயரை அதில் எழுதினான். தண்ணீரிலே விட்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த படகு தண்ணீரிலே அடிபட்டு போய்விட்டது. அவன் அதை பிடிக்க முடியவில்லை. தண்ணீர் வேகமாய் ஓடினபடினாலே வேகமாய் அவனை விட்டு அது போய்விட்டது, தொலைந்து போய்விட்டது. எவ்வளவோ தேடியும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அநேக நாள் ஆயிற்று. ஒரு நாள் அவன் கடை வீதிகளிலே அலைந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கடையிலே பார்க்கிறான், ஒரு படகு அங்கே இருக்கிறது. அதை உற்று பார்க்கும் பொழுது அது அவன் செய்த படகைப் போலவே இருக்கிறது. இன்னும் அருகிலே அவன் போய் பார்த்த பொழுது அவனுடைய பெயரும் அதிலே எழுதப்பட்டிருந்தது. அவன் உறுதி செய்து கொண்டான், இது தன்னுடைய படகுதான், தான் செய்த படகுதான், தனக்கு சொந்தமான படகுதான் என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக அந்த கடைக்குள்ளே போய் அந்த கடை முதலாளியின் இடத்திலே சொன்னான், இது என்னுடையது, என் பெயர் எழுதியிருக்கிறது பாருங்கள், நான் தான் இதை செய்தேன், எனக்கு சொந்தமானது. ஒரு நாள் அது என் கையிலிருந்து போய்விட்டது, நான் தொலைத்து விட்டேன், இது எனக்கு தான் சொந்தம், எனக்கு திருப்பி கொடுங்கள் என்று சொல்லி கெஞ்சினான். ஆனால் அந்த முதலாளி சொன்னார், இல்லை அப்பா, இதை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், எனக்கு தான் சொந்தம், உனக்கு வேண்டுமானால் நீ பணம் கொடுத்து வாங்கிக்கொள் என்று சொன்னான். அந்த சிறுவன் ஏழையாய் இருந்தபடியினாலே கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து வந்த அந்த படகை வாங்கினான். வாங்கி அந்த படகை தன் மார்பிலே அணைத்து கொண்டு சொன்னான், நீ எனக்கு 2 முறை சொந்தம். ஒன்று நான் உன்னை உருவாக்கினேன், நீ எனக்கு சொந்தம். இப்பொழுது மறுபடியுமாக உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீ 2வது முறை எனக்கு சொந்தமாகிவிட்டாய் என்று சொன்னார். அதுதான் இங்கே இருக்கிறது. நானும் நீங்களும் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாய் போய்விட்டோம், அவரை விட்டு தூரம் போய்விட்டோம். நம்முடைய தேவன் யார் என்பதை அடையாளம் காண முடியாதபடிக்கு அவரை விட்டு தூரமாய் போய்விட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார், அவர் ஜீவனை கொடுத்து. இங்கே அதனால்தான் சொல்லுகிறார், உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை படைத்ததினால் மட்டுமல்ல, அவர் நம்மை உருவாக்கினதினால் மட்டுமல்ல, அவர் நம்மை மீட்டு கொண்டார். அதனாலே இன்றைக்கு நானும் நீங்களும் அவருக்கு சொந்தம். அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படவே பயப்படாதே, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். 4வதாக பார்க்கும்போது அந்த 43வது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். இது இன்னும் அதிகமான ஒரு நெருக்கமான உறவை அங்கே காட்டுகிறது. அவர் நம்மை சிருஷ்டித்தார், எல்லாரையும் தான் சிருஷ்டித்தார், நம்மை உருவாக்கினார். ஒவ்வொரு மனிதனையும் தான் தேவன் உருவாக்குகிறார் ஒவ்வொரு நோக்கத்துக்காக. இன்றைக்கு நம்மை மீட்டு கொண்டார், அநேகரை மீட்டு கொண்டிருக்கிறார், இன்னும் அநேகரை மீட்கப் போகிறார். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். இது அதிகமான நெருக்கமான ஒரு உறவாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசும்போது சொல்லுகிறார், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இதற்கு பின்பதாய் சொல்லும் பொழுது நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 41வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஆபிரகாமை தன் சொந்த சிநேகிதனாக சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் எல்லாரையும் அப்படி அழைக்கலைங்க. வேதாந்தத்தில் வாசிக்கும் போது எல்லாரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரான்னு சொன்னால் சிலரை தான் பெயர் சொல்லி அழைத்ததாக வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே வாசிப்போமானால், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். மோசேக்கு இந்த ஆண்டவரை தெரியாது. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற இவரை அவனுக்கு தெரியாது. அவனே சொல்லுகிறான்,
யாத்ரா 3வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், உம்முடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய பெயர் கூட அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயினுடன் சொன்னவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இருக்கிறவராய் இருக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பெயரை அங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் மோசேயை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசே மோசே என்று அழைக்கிறார். யாத்ரா 33வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது மோசேயை அவர் எவ்வளவு நெருக்கமாய் பார்த்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 12வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரீர் சொன்னதுண்டே என்று சொல்லுகிறான். மோசே சொல்கிறான், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே என்று சொல்லுகிறான். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். சாமுவேல் சிறு பிள்ளையாயிருந்தான். அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், அவரோடு கூட பேச யாரும் இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்க யாரும் இல்லை. இப்பொழுது ஒரு சிறிய சாமுவேல் அங்கே இருக்கிறான். ஆண்டவர் அவனை அழைக்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி அழைக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் இன்றைக்கும் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய பெயர்களை தேவன் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய பெயர்கள் தெரியும். பெயர் சொல்லிதான் அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நானும் நீங்களும் பயப்பட வேண்டாம். நம்முடைய பெயர் ஒருவேளை நம் அருகில் இருக்கிற மக்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய பெயர் அவ்வளவு பிரபலமான பெயராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை நான் சிருஷ்டித்தேன், நீ பயப்படாதே, நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறவராயிருக்கிறார். எத்தனை அற்புதமான காரியம், எத்தனை அற்புதமான தைரியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் வீணாக பயப்பட வேண்டும்? அவருக்கு நாம் சொந்தமாயிருக்கிறோம். நாம் நம்மை பாதுகாக்க வேண்டியது அவசியமில்லை. காரணம், நாம் நம்முடையவர்கள் அல்ல, பதிலாக நாம் அவருக்கு சொந்தமாயிருக்கிறபடியினாலே அவர் சொல்கிறார், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், நீ என்னுடையவனாக இருக்கிறாய். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேற எந்த தெய்வமும் இப்படி நமக்கு சொன்னதில்லை, வேற எந்த தெய்வமும் இப்படி சொந்தம் கொண்டாடினதும் இல்லை. நாம் அவருக்கு சொந்தம் என்பதை உணர்கிறதுனாலே நமக்கு எத்தனை தைரியமும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. 2வது காரியத்துக்கு நாம் கடந்து போகலாம். 1வது காரியம் நாம் பார்த்தோம், உறவினால் வருகிற பாதுகாப்பு. நாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறபடினாலே, நாம் அவருடையவர்களாய் இருக்கிறபடினாலே பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 2வது காரியம், அவருடைய பிரசனத்தினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பார்? 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதிலே, காரணம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, காரணம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் நன்றாய் கவனிக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே, நாம் அவருக்கு சொந்தமாய் இருப்பதனாலே பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன அல்ல என்று சொன்னால், நமக்கு ஆபத்து என்பதே
ஏற்படாது என்பதல்ல. நாம் பயப்படும் காரியம் நமக்கு வராது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. பயப்படும் காரியங்கள் உண்டு. தண்ணீர்களின் நடுவே நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அக்னியில் நடக்க வேண்டிய நேரங்கள் நமக்கு உண்டு என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அவர்தான் அவர்களுக்கு முன்பதாய் நடந்து போனார். பகலிலே மேகஸ்தம்பமாயிருந்தார், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நின்று அவர்களை வழி நடத்தினார். அப்படி இருந்தும் அவர்கள் தண்ணீர்களை கடக்க வேண்டியிருந்தது, பல பிரச்சனைகளை கடக்க வேண்டியிருந்தது, ஆறுகளை கடக்க வேண்டியிருந்தது. எல்லா பிரச்சனைகளின் ஊடாக அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே நாம் கடந்து போகும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வருமா? ஆம், வரும். ஏன் எனக்கு இது வந்தது? நான் ஆண்டுடைய பிள்ளை, ஏன் இது எனக்கு நிகழ்ந்தது என்று சொல்லி கேட்க வேண்டாம். நிகழாது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் நிகழும் பட்சத்திலே அந்த பிரச்சனையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய தைரியமாயிருக்கிறது. அதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சமுத்திரத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சிலர் சொன்னார்கள், நீ ஏன் எங்களை சமுத்திரத்தின் அண்டையிலே கொண்டு வந்தாய்? இப்பொழுது நீ எப்படி போக போகிறாய்? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பின்னதாக பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். முன்னதாக சமுத்திரம், பின்னதாக எதிரி. எப்படி எங்களை கொண்டு போக போகிறாய் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னான். ஆனால் ஜனங்கள் பயந்தார்கள், இங்கும் அங்கும் ஓடினார்கள். நீங்கள் சும்மா இருங்கள், நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பயந்தார்கள். அதன் பின்பதாக ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணினார். தண்ணீர் பிளந்தது, வழி உண்டாயிற்று. அப்பொழுது மோசே சொல்லுகிறான், நீங்கள் இதன் வழியாய் கடந்து போங்கள், சமுத்திரத்துக்குள்ளாய் இறங்குங்கள், பாதை தெரிகிறதே, அந்த பாதையின் வழியாக நடந்து போங்கள் என்று சொன்ன பொழுது இரண்டு பக்கமும் கொந்தளிக்கும் தண்ணீர் சுவர் போல நிற்கிறது. பின்னே எதிரி நிற்கிறான், முன்னே பாதை இருக்கிறது, ஆனால் பயமாயிருக்கிறது. கொந்தளிக்கும் சமுத்திர தண்ணீர் மிக உயரமாக சுவர் போல நிற்கிறது. ஆனால் என்று சொல்கிறார், நீ அதை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக கடந்து போனார்கள், பத்திரமாக கடந்தார்கள். அதே தண்ணீரை கடக்க முயன்ற அவர்கள் எதிரிகளோ அந்த தண்ணீரிலே மூழ்கி போனார்கள், மடிந்து போனார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு காரியம்! வேதாந்திலே தண்ணீர் என்று சொன்னால் ஜனங்களை குறிக்கிற ஒரு பதமாகவும் இருக்கிறது. திரளான ஜனங்கள் ஊடாக நானும் நீங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டியதாக இருக்கிறது. அநேகர் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமானவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஆண்டவருக்காக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே உலகம் நம்மை பகைக்கிறதா இருக்கிறது. அதனூடாக நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வாழும் பொழுது அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே கேள்வி கேட்கிறார்கள், ஏன் இது இப்படி, ஏன் இது அப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மாலும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்றைக்கு இந்த பூமியிலே வாழுகிற நானும் நீங்களும் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மத்திய 28வது அதிகாரத்தில் சொல்கிறார், இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதை நாம் நம்புகிறோமா? யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் வீணாய் பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரீர அளவிலே ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பயப்படுவதனாலே ஒன்றையும் நாம் சாதிக்கப் போகிறதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை
நாம் மனதிலே வைத்து தொடர்ந்து ஓட வேண்டும். இரண்டாவது காரியமாய் சொல்கிறார், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்தார்கள். இப்பொழுது பின்னதாக பார்வோனின் படையில்லை, ஆனால் முன்னதாக எதிரிகள் இருந்தார்கள். யோர்தானை கடந்த உடனே கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்து விட்டார்கள். கானான் தேசம் முழுவதும் எதிரிகளால் நிறைந்திருந்தது. இவர்கள் அங்கே பிரவேசித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த ஆற்றை கடக்கும் போது ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் ஓடி முடிந்து விட்டது. ஆனால் ஓடி வந்து கொண்டிருந்த தண்ணீரோ சுவர் போல நின்றது. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் எனும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்தார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நின்றபோது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையின் வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜனங்கள் கடந்தார்கள். ஒரு பக்கம் தண்ணீர் இல்லை, ஒரு பக்கமோ தண்ணீர் குவியலாக நின்றது என்று சொல்லி வாசிக்கிறோம். மிக உயரமாக அந்த உயரம் கூடிக்கொண்டே போகிறது. என்று சொன்னால் அந்த நாட்டில் அறுப்பு காலத்திலே யோர்தான் கரை புரண்டு ஓடும். வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் ஒரு பக்கத்திலே குவிந்து கொண்டே வருகிறது உயரமாக. ஒரு பக்கத்திலே தண்ணீர்கள் ஓடிவிட்டது. அதனிடையிலே அவர்கள் கடக்கிறார்கள். ஆனால் அங்கே வாசிக்கும் போது 17ஆம் வசனத்திலே ஜனங்கள் கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நின்றார்கள். கடந்து முடிக்கும் வரைக்கும் அவர்கள் அங்கே நின்றார்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக கர்த்தருடைய பெட்டி அங்கே இருந்தது. ஆசாரியர்கள் அங்கே நின்றார்கள். அந்த தைரியத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்தார்கள். 5-6 பேர் அல்ல, பல லட்சம் மக்கள் அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அவ்வளவு நேரம் தண்ணீர் அங்கே நின்றது. வெட்டாந்தரையிலே அவர்கள் கடந்தார்கள். ஆனால் எதிரியின் கோட்டைக்குள்ளாய் கடக்கிறார்கள். கரை ஏறினுடனே பார்க்கிறார்கள், எரிகோவின் கோட்டை தெரிகிறது. அது எதிரியின் எல்லையாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சமுத்திரத்தை கடந்த பொழுதோ எதிரி பின்னதாக இருந்தான். யோர்தானை கடந்த பொழுது எதிரி முன்னதாக இருக்கிறான். எப்படி இருந்தாலும், கொந்தளிக்கும் சமுத்திரத்தின் தண்ணீராயிருந்தாலும் அதை கடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓடி வருகிற குவியலாய் நிற்கிற நதியின் தண்ணீராயிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதிரி இருந்தாலும் சரி, பின்னதாக எதிரி இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதை தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொல்கிறார். குவிந்து கொண்டே போகிறது. அந்த தண்ணீரின் உயரம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அப்படி இருந்தாலும் அது அவர்கள் மேல் புரளவில்லை. அவ்வளவு மனிதர்களும் கடந்து முடிக்கும் வரைக்கும் அது அப்படியே நின்றது குவியலாக என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 91:7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் உண்மையான ஒரு காரியம். நம்ப முடியுமா? நம்புவோமானால் இந்த பூமியிலே தைரியமாய் வாழ முடியும். பயப்படுவோமானால் இந்த பூமியிலே ஆண்டுக்காய் வாழ்வது கடினமாய் போகும். ஆனால் ஆண்டவரை நம்பாவிட்டால் வேறு எதை நம்ப போகிறோம்? மருத்துவரை நம்ப முடியுமா? அரசியல்வாதிகளை நம்ப முடியுமா? நம்முடைய காவல்துறையை தான் நாம் நம்ப முடியுமா? நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நல்லது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். மருத்துவத்துக்கு நமக்கு கையிலே பணம் இல்லை, என்ன செய்ய போகிறோம்? நல்ல மருத்துவரிடத்திலே போக வாய்ப்பில்லை, என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்திலே போவோம். நம்முடைய சூழ்நிலைகளை அவரிடத்திலே சொல்லுவோம்.
அவரிடத்திலே நாம் நம்பிக்கையை வைப்போம். தேவன் நமக்காக யாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். இந்த வசனத்திலே 3வது காரியம் சொல்லுகிறார், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் அக்னியில் நடக்கிற அனுபவங்கள் ஏற்பட முடியுமா? ஆம், ஏற்பட முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. அவர்கள் அக்கினி சூளைக்குள்ளாய் போக வேண்டியதாயிற்று. காரணம், ராஜா நிறுத்தின சிலையை அவர்கள் வணங்க மறுத்தார்கள். என் தேவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னதினாலே அக்னி சூளை மட்டுமல்ல, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளை இங்கே ஏற்படுத்தப்பட்டது. ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க போகிறதில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார்கள். தைரியமாய் நின்றார்கள். அக்கினிக்குள்ளாய் போக ஆயத்தமானார்கள். அவர்கள் அக்கினிக்குள்ளாக நடந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 19வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேசாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளான புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடு நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாயிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னிச்சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜா நேபுகாத்நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னார்கள். ராஜா உடனே அவர்களை வெளியே வரும்படி அழைக்கிறான். அவர் வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பொழுது 27வது வசனத்தை வாசிக்கிறேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். அதை தான் இங்கே ஆண்டவர் ஏசாயாவிலே சொல்லுகிறார். நீ அக்கினி நடுவிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த பிரச்சனைக்குள்ளாய் நாம் நடக்க வேண்டியது இருக்கலாம், அக்கினிக்குள்ளாக நாம் நடக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் நாம் வெந்து போகிறதில்லை, அதனுடைய வாடை கூட நம்ம மேலே படாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிங்க கெபிக்குள்ளாய் போவது பயமாக தான் இருந்திருக்கும் தானியேலுக்கு. ஆனால் சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் பண்ணவில்லை. அக்கினி சூளைக்குள்ளாக எரியப்படும் பொழுது பயமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யவில்லை, அந்த வாடை கூட அவர்கள் மேலே வீசவில்லை என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். அவருடைய தலைமயிர் கருகி போகவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். காரணம், கர்த்தர் அந்த அக்கினி சூளையிலே 4வது நபராக அவர்களோட கூட இருந்தார். எத்தனை அற்புதமான ஒரு காரியம்! நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பதின் காரணம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் அவருடையவர்கள். நம்மை சிருஷ்டித்தவர் அவர்தான், நம்மை உருவாக்கினவர் அவர்தான், நம்மை மீட்டுக் கொண்டவர் அவர்தான், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர்தான். ஆனாலும் சில வேளையிலே நாம் தண்ணீர்களை கடந்தாக வேண்டும், ஆறுகளை கடந்தாக வேண்டும், அக்கினிக்குள்ளாய் நடந்தாக வேண்டும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். எத்தனை தைரியமான ஒரு காரியம்! நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் தைரியமா இந்த உலகத்திலே
நாம் நடந்து போக முடியும். இந்த உலகத்தை நாம் கடக்க முடியும். உலகத்தின் பிரச்சனைகளை சந்திக்க முடியும். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் தைரியமாய் போக முடியும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தின் மக்களுக்கு இந்த தைரியம் வர வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கிறிஸ்தவத்தில் இருக்கிற அவிசுவாசிகள், பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரை நம்பாதவர்கள், மீட்டு கொள்ளப்படாதவர்கள் இந்த தைரியமுடையவர்களாய் இருக்க முடியாது. நீங்களும் நானும் மீட்டு கொள்ளப்பட்டவர்களாய் இருப்போமானால் நாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறபடியினாலே அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ எனக்கு சொந்தம். நான் எப்படி உன்னை கைவிட்டு விடுவேன்? நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நீ எனக்கு சொந்தமானவன். நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் சூழ்நிலை இன்றைக்கு கடுமையானதாக தான் இருக்கிறது. ஆபத்து நிறைந்ததாக தான் இருக்கிறது. நாம் கவலீனமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் அதே வேளையிலே பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகலாம். பொருளாதார ரீதியாக கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகலாம். நம்முடைய சரீர சுகத்திலே கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகலாம். நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ அக்கினிக்குள்ளே நடக்கும் பொழுது நான் உன்னை கைவிட மாட்டேன். காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதனாலே இந்த பூமியிலே நாம் தைரியமாய் வாழுவோம். வார்த்தைகளுக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. இந்த உலகத்தின் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் உமக்கு சொந்தமாக இருக்கிறதுனாலே எங்களை ஒரு பொழுது நீர் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதுக்காக நினைச்சுக்கிறோம். இதை நம்பி நாங்கள் இந்த பூமியிலே தைரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் நடக்கிறப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்து